ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் உயிரே நீ எங்கே உடலாய் நான் இங்கே நாவல் பகுதி 18. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். ஆதவன் தன் அப்பா அம்மாவோடு குழந்தையின் பெயர் சூட்டு விழாவுக்கு வருவதாக கூறியிருக்கிறான். அவனை காணும் ஆவலில் வசீகரன் அகல்யா இருந்தாலும் அகல்யாவை குறிவைக்கும் எதிரிகளை ஒழித்து கட்டுவதை பற்றி இருவரும் இரு வழிகளில் சிந்தித்துக் கொண்டிருக்க பல மாதங்களுக்கு பிறகு அகல்யாவின் செல்போனில் இருந்து வசீகரனுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. உன்னுடைய செல்ல வெளியே எடுத்துட்டான் சுஜித். அவன் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டான் போல. அகல்யாவை பார்த்து கூறியபடியே வாட்ஸ்அப்புக்குள் நுழைந்தான் வசீகரன். என்னப்பா, அகல்யா நம்பர்ல இருந்து அந்த சுஜித் மெசேஜ் ஏதாவது அனுப்பியிருக்கானா? ஆமா மாமா என்றவன் மெசேஜை பிளே செய்தான். என்ன மிஸ்டர் வசீகரன், என்னை தேடி அலைஞ்சு கடைசியில குன்னூர் வரைக்கும் வந்துட்டீங்க. அன்னைக்கு உங்க கூட வாழ பிடிக்காம தான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனேன். என்னை தேட வேண்டான்னு சொல்லியும் கேட்காம தேடி அலைஞ்சு கடைசியில என்னுடைய அட்ரஸுக்கே வந்துட்டீங்க. சிசிடிவி கேமரா என்னுடைய வீட்டு வாசல்ல இருக்கு. நான் வெளியூர்ல தான் இருக்கேன். ஆனா வீட்டுல என்ன நடந்தாலும் என் செல்போன்ல அது தெளிவா தெரியும். வீடு வரைக்கும் வந்து என்னை பத்தி விசாரிச்சுட்டு போறீங்க. அதே பட்ரா சிசிடிவி கேமரா இருந்தாலும் இவ கண்ணுக்கு நாம தெரியிறோன்னு யோசிக்கிறீங்களா? எங்க எனக்கு கண் பார்வை வந்துட்டா நான் உங்களை விட்டுட்டு போயிடுவேணும்ன்ற பயத்துல நீங்க என்னுடைய ட்ரீட்மெண்ட பாதியில நிறுத்திட்டீங்க. ஆனா இப்போ என் கூட இருக்கிற என் புருஷன் என் ட்ரீட்மெண்ட தொடர்ந்து பண்ணி எனக்கு பார்வைய வரவழைச்சிருக்காரு. இப்ப என்னால எல்லாரையும் பார்க்க முடியும், உங்களையும் பார்க்க முடியும். நீங்க எவ்வளவு கேவலமா இருக்கீங்க. பேரழகியான என்ன கண்ணு தெரியாத ஒரே வாய்ப்பை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அருவருப்பான உங்க கூட வாழாம நான் ஓடி வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு. இப்போ ஒரு ஆண் அழகன் என் புருஷனா இருக்காரு. அவர் கூட நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்னுடைய வாழ்க்கையில குறுக்க வராதீங்க. எனக்கு தான் உங்களை பிடிக்கலன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்காக என்ன பின்தொடர்ந்து வர்றீங்க மிஸ்டர் வசீகரன்? இனிமே என்ன தேடி அலையாதீங்க, எனக்கு அது பிடிக்கல. மெசேஜ் நின்று போனது. அப்படியே அகல்யாவின் குரல். பாவி, படுபாவி, எப்படி ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுக்கிறான் பாரு. இவனை எல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. அந்த நாய் இப்ப என்ன பண்ணுதுன்னு பாரு வசி. அத்தை கூற அவனோடு அகல்யா அத்தை மாமாவும் எழுந்து கொண்டனர். நால்வரும் அகல்யா அறைக்கு வந்து டிவியின் முன் அமர சுஜித் இப்போது ஸ்கிரீனில் தெரியவில்லை. செல்ல எங்கேயோ வச்சுட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்குது போல அந்த நாய். கோபமாக மாமா கூற அதோ ஸ்கிரீனில் தெரிகிறான் சுஜித். அவனது செல்லுக்கு ஏதோ அழைப்பு வருகிறது. யாரோ அவனை கூப்பிடுறாங்க போல இருக்கு. அகல்யாவை பின்தொடர்ந்துட்டு இருக்க அந்த நாதாரியா தான் இருக்கும். மாமா கடுப்பாக கூற, இல்லப்பா, அது என்னுடைய செல், ஏன் செல்லு தான் ரிங் ஆகுது. அகல்யா கூற அகல்யாவின் செல்போனை கையில் எடுத்து பார்க்கிறான் சுஜித். வசீகரன் கிட்ட இருந்து இப்ப கால் வரும்னு சொல்லி எதிர்பார்த்தா செல்லம்மா கூப்பிடுறாளே, இவ எதுக்கு கூப்பிடுறா என்னன்னு கேப்போம். அகல்யா குரல்லையே கேப்போம். செல்போன் அகல்யாவோடதாச்சே. அழைப்பை ஏற்றவன், சொல்லு செல்லம்மா, இனியும் ஏதாவது நகைய ஆட்டையை போட பிளான் போட்டு எனக்கு கால் பண்றியா? கோபமாக அகல்யா குரலில் கேட்டான் சுஜித். வாயில் அடித்து கொண்டாள் அகல்யா. இல்லம்மா, நான் உன்னுடைய நகை எதையும் திருடல. எல்லாம் அந்த சுஜித்தோட நாடகம்னு நான் நினைக்கிறேன். நீ இப்ப எங்கம்மா இருக்க? ஐயோ, ஏன் நாடகமா? இதெல்லாம் இவளுக்கு எப்படி தெரியும்? முணுமுணுத்த சுஜித். என்ன சுஜித்தோட வேலையா? என்ன புதுசா கதையெல்லாம் விடுற? இல்லம்மா, அந்த சுஜித் நல்லவனே இல்ல. அவன் நல்லவன் இல்லன்னு தெரிஞ்சதுமே இந்த நகை திருடினது கூட அவனா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகம். பழைய தூக்கி ஏ மேல போட்டு நம்ம 2 பேரையும் பிரிச்சுட்டான். உன்னையும் வசீகரன் தம்பியும் பிரிக்க இவன் ஏதேதோ சதி பண்ணிட்டு இருக்காம்மா. கடைசியா வசீகரன் தம்பி எனக்கு போன் பண்ணும்போது உன்னை காணும்னு சொன்னாரு. நீ அவர் கண்ணுல சிக்கினியா இல்லையா எதுவுமே எனக்கு தெரியல. என் செல்போன் வேற தண்ணியில விழுந்து நம்பர் எல்லாம் போயிடுச்சு. உன் நம்பர் மட்டும் எனக்கு மனப்பாடமா தெரியும். அதனாலதான் நான் இப்போ உன் நம்பருக்கு கூப்பிடுறேன். இந்த சுஜித் எப்பவும் தம்பி நிழல் மாதிரி தம்பி கூட தானே இருக்கான். நல்லவன் இல்லைன்னு வசீகரன் தம்பி கிட்ட சொல்லி எச்சரிக்கலான்னு தம்பி நம்பரை நினைவுபடுத்தி பார்த்தா நினைவே வரலமா. 1 மாசமா உன் நம்பருக்கு முயற்சி செஞ்சுட்டே இருக்க. ஆனா இன்னைக்குதான் உன்னுடைய நம்பர் ஆன்ல இருக்கு. நீயும் வசீகரன் தம்பியும் ஒன்னாதானமா இருக்கீங்க? ஆமா, நாங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கோம். இனிமே எனக்கு போன் பண்ணி என்ன தொல்லை பண்ணாத. ஆமா, அந்த சுஜித் நல்லவன் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்ககிட்ட யார் சொன்னா? இங்க எங்க உறவுக்கார பொண்ணுங்க 2-3 பேருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லி ஆசை வார்த்தையெல்லாம் பேசி கூட்டிட்டு போனவன்
பொம்பளைங்களை வச்சு தொழில் பண்ற ஏதோ ஒரு மாமா பயலுக்கு வித்துருக்கான். அதுல ஒரு பொண்ணு அவங்க வீட்டுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அழுதுருக்கா. செல்போனே கையில கொடுக்க மாட்டாங்களாம். எப்படியோ ஒரு செல்போனை எடுத்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கா. என்னால இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது, தப்பிச்சாலும் எந்த பலனும் இல்ல, என் வாழ்க்கை சீரழிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்கா. இவன் வேலைக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போனா அந்த 3 பொண்ணுங்க கிட்ட இருந்தும் அவங்க வீட்டுக்கு கரெக்டா காசு வந்துடுது. ஆனா அந்த பொண்ணுங்களை வச்சு தப்பான தொழில் பண்ணி அவங்க கோடிகள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்களாம். ஊமேல கூட அந்த சுஜித்துக்கு ஒரு கண்ணுமா. அவன் உண்மையில ஆசைப்பட்ட கதையில இருந்து உன்னை கடத்த முயற்சி செஞ்ச கதை வரைக்கும் அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருக்கா. அந்த பொண்ணுடைய அம்மாவை 1 மாசம் முன்னாடி நான் கோயில்ல பார்த்தேன். அப்ப அவ தான் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி சொல்லி அழுதா. அகல்யாவை உங்களுக்கு தெரியுமாக்கா, தெரிஞ்ச அந்த பொண்ணை கொஞ்சம் பத்திரமா இருக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அந்த நேரத்துல இருந்து நான் உன் செல்லுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேம்மா, ஆனா சுவிட்ச் ஆஃப்னு பதில் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு கூட எத்தனையோ தடவை கால் பண்ணிட்டேன். இப்ப கால் பண்ணும்போது நீ லைன்ல வர. அந்த பொண்ணுடைய நிலைமைய அவங்க அம்மா சொல்லி அழுததும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சுமா. அந்த பொறுக்கி கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்க சொல்லி வசீகரன் தம்பிக்கிட்டையும் சொல்லி வைமா. சரி சரி, நான் சொல்றேன், நீ போன வை. அழைப்பை துண்டித்தவன், இவன் என்ன என்னுடைய கதையை என்கிட்டயே சொல்றது, என்னென்ன தில்லுமுள்ளு பண்ணேன்னு நான் சொல்றேன் கேளுங்க சார். எதிரில் யாரோ அமர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் கேமராவில் சிக்கவில்லை. என்னென்ன பண்ண? அது ஒரு ஆணின் குரல். இப்போது எதிரில் அமர்ந்திருப்பவனின் முகம் நன்றாக தெரிகிறது. அழகான வாட்ட சாட்டமான ஒரு இளைஞன். அவன் யார் என்று தெரியவில்லை. சுரேஷ் சார், நான் முதல்ல அகல்யாவை எப்ப பார்த்தேன் தெரியுமா? எப்போ? செல்லம்மாவை வசீகரன் தங்கி இருந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகும்போதுதான் ஒரு தேவதையே கண் முன்னாடி வந்து நின்ன மாதிரி அகல்யா வந்து நின்னா. முதல் பார்வையிலேயே விழுந்துட்டேன் சார். நீ வேற, ஒரு நாள் 10-20 பொண்ணுங்களோட உல்லாசமா இருக்கிற என்னுடைய போஸ் ரகுபதியே அவ அழகையும் அவ கட்டுடலையும் பார்த்து மயங்கி விழுந்துட்டான். அவ முகம் மட்டும் அழகா இருக்கு, உடம்பு கூட அப்படியே மாமல்லபுர சிற்பம் மாதிரில இருக்கு. நான் கூட அவ என் கைக்கு கிடைச்சா முதல்ல பிரிச்சு மேஞ்சும்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் என் போஸுக்கே அனுப்பி வைப்பேன். நீ மேல சொல்லு. எதிரே அமர்ந்திருப்பவன் முதலில் அகல்யாவை திருமணம் செய்து கொள்ள துடித்துக் கொண்டிருந்த அந்த வயதானவரின் மகன் என்பது அனைவருக்கும் புரிந்தது. சுஜித் அகல்யாவை பற்றி பேச ஆரம்பித்தான். அகல்யா இன்னொருவன் மனைவியே ஆனாலும் அவள் அழகில் சொக்கிய சுஜித் அவளுக்கு கண் தெரியாது என்று அறிந்ததும் மகிழ்ச்சியில் துள்ளினான். அவளை எப்படி வேண்டுமானாலும் ரசிக்கலாம், அதை அவள் அறிய போவதில்லை அல்லவா? முதல் நாள் செல்லம்மாவை வசீகரனின் வீட்டில் விட்டுவிட்டு நல்லவன் போல் அங்கிருந்து வந்து விட்டாலும் மறுநாள் முதல் ஏதாவது உதவி செய்பவன் போல் தினமும் வசீகரன் வீட்டிற்கு வர ஆரம்பித்தான். ஆனால் என்ன, ஒரு முறை தவறு நடந்து விட்டதால் வசீகரன் அகல்யாவை கண்ணுக்குள் வைத்து அல்லவா பார்த்து கொள்கிறான். அவள் அழகை கண்களால் புசிக்க நினைத்த சுஜித்துக்கு ஏமாற்றம். எப்போதும் கழுத்து வரை மூடிய சுடிதார் அல்லது உடைகளை தான் அவள் அணிகிறாள். அப்படிப்பட்ட உடைகளை மட்டுமே வசீகரன் அவளுக்கு வாங்கி கொடுக்கிறான். அவளுக்கு கண் தெரியாது. அதனாலேயே அவள் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் குனிந்தால் கூட அவளது எந்த அழகும் வெளியே தெரியாத அளவு பாதுகாப்பான இந்த உடைகளை அவன் வாங்கி கொடுக்கிறான். ஆனாலும் தன் செல்போன் கேமராவோடு அகல்யாவை சுற்றி வட்டமடித்துக் கொண்டே இருந்தான் சுஜித். நேரம் பார்த்து அவள் அழகை புசிக்க அவன் விழிகளும் கேமரா கண்களும் துடித்துக் கொண்டிருந்தது. அன்று மாலை ஒரு அவசர வேலை இருப்பதாக கூறி 1 மணி நேரம் முன்பே சைட்டில் இருந்து கிளம்பி விட்டான் சுஜித். நேராக வசீகரனின் வீட்டிற்கு வந்தவன் கதவை தட்ட செல்லம்மா தான் கதவை திறந்தார். என்ன சுஜித், சார் வரலையா? நான் ஒரு அவசர வேலையா கிளம்பி வந்தேன், இது வழியாதான் போறேன். என்னன்னு தெரியல, தலை பயங்கரமா வலிக்குது, தலை லேசா சுத்துற மாதிரியும் இருக்கு. எனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டு குடுக்கறியா? இதோ குடுக்கறேன், உள்ள வந்து உட்காரு. அவனை அழைத்து கொண்டு உள்ளே வந்த செல்லம்மா சமையல் அறைக்கு செல்ல, வாங்க சுஜித்னா. ஹாலில் அமர்ந்திருந்த அகல்யா எங்கோ பார்த்து அவனை வரவேற்றாள். எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்னா. தலை சுத்துதுமா, கொஞ்ச நேரம் கண்ண மூடி உட்கார்ந்துக்கவா? சரிண்ணா. நான் பேசி தொல்லை பண்ணல, நீங்க உட்காருங்க. நாற்காலியை இழுத்து போட்டு அமர்வது போல் சத்தத்தை மட்டும் எழுப்பிவிட்டு வசீகரனின் படுக்கை அறைக்கு வந்து சுவரில் மாட்டியிருந்த சுவர் கடிகாரத்தில் ஒளி கேமராவை வைத்துவிட்டு எதுவும் அறியாதவன் போல் வந்து சத்தம் இல்லாமல் ஹாலில் அமர்ந்தான். சில நிமிடங்களில் செல்லம்மா கொண்டு வந்து கொடுத்த டீயை வாங்கி பருகிவிட்டு அவனும் சென்று விட்டான். இரவு படுக்கைக்கு வந்த வசீகரன் அகல்யாவை வாரி அணைத்து படுக்கையில் சாய்க்க ஆவலாய்
விழி மூட மறந்து காட்சிகளை ரசித்துக் கொண்டிருந்தான் சுஜித். அகல்யா மீது ஆசையாய் படர்ந்த வசீகரனின் இதழ்கள் அவள் இதழில் அழுத்தி முத்தமிட்டது. அவள் உடலை ஆசையாய் அவன் கரங்கள் வருடவும் செய்கிறது. ஏய், நீ என்ன மாயம் பண்ண? மாயமா? ஆமா, உனக்கு பார்வை வந்த பிறகு குழந்தை போதும்னு சொன்ன. நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய வயிற்றுல எந்த குட்டி பாப்பாவும் உருவாகலையே. அவள் வயிற்றை இதமாக வருடியபடி அவன் கேட்க, ஓ, அது சொல்றீங்களா? ஆமா, என்ன மாயம் பண்ணி வச்சிருக்க? நான் எந்த மாயமும் செய்யல. எனக்கு உடனே ஒரு குட்டி பாப்பா வேணும் அகல்யா. சீக்கிரம் ஒரு குட்டி பாப்பாவை பெத்து கொடு பிளீஸ். அவளது சுடிதாரின் மேல் பட்டனை அவன் கரம் கழற்ற, என்ன வச்சுக்கிட்டு நீங்க படுற கஷ்டம் போதாதா? இதுல குட்டி பாப்பா வேற வேணுமா? அவள் பட்டனை விடுவித்த அவனது கரம் அவள் கன்னத்தை கோபமாக கிள்ளியது. இதையே நீ எத்தனை தடவை சொல்லுவாகல்யா? நீ நினைக்கிற மாதிரி நீ எனக்கு ஒரு பாரம் எல்லாம் கிடையாது. எனக்கு நீ கிடைச்ச ஒரு வரம். நான் பார்க்க அழகாவே இருக்க மாட்டேம்மா. கரு கருன்னு கருப்பா சுருண்ட முடியோட உயரம் கொஞ்சம் கூட இல்லாம ரொம்ப கேவலமா இருப்பேன். முகத்துல வேற மேடு பள்ளம். அடப்பாவி, இவ என்ன பத்தியில சொல்லிட்டு இருக்கான்? முணுமுணுத்தான் சுஜித். நீ தேவதை மாதிரி இருக்க. நான் பார்க்கவே அசிங்கமா அருவருப்பா அவன் வாயை மூடியவள். இந்த அழகு அவலட்சணம் இதெல்லாம் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டும் ஒண்ணுதான். உங்க பாசம் அரவணைப்பு இதெல்லாம் தான் எனக்கு அழகா தெரியுது. அப்படியா? அவள் இன்னும் ஏதோ கூற வர அவள் இதழ்களில் ஆசையாய் இதழ் பதித்தவன் அவள் ஆடையை கழற்ற ஆவலாய் அகல்யா அழகை ரசிக்க தயாரானான் சுஜித். அப்போதுதான் 12 மணி அடிக்க ஆரம்பித்தது. வசீகரனின் கைகளுக்கு தடை போட்ட அகல்யா, இப்பவே 12 ஆயிடுச்சு. விடிய விடிய விளையாடுவீங்க. காலையில ஆபீஸ் போக வேண்டாம், தூங்குங்க. கோபமாக சுவர் கடிகாரத்தை பார்த்தவன் கையை நீட்டி டீப்போ மீது இருந்த ஆப்பிளை எடுத்து கடிகாரத்தை குறிவைத்து வீசினான். அது சரியாக கடிகாரத்தின் மீது பட்டு அது கீழே விழுந்து உடைந்து நொறுக்கியது. நடுங்கி போன அகல்யா அவனை இறுக்கமாக கட்டி கொண்டாள். என்ன அது சத்தம்? என்னுடைய எதிரி சுவர் கடிகாரத்தை கொன்னுட்டேன். அவள் இன்னும் ஏதோ கூற வர அவளை பேச விடாமல் அவள் இதழ்களுக்கு பூட்டு போட்டவனின் கரம் அவள் ஆடைகளை கழற்றி எறிந்துவிட்டு ஆவேசமாக அவளை புசிக்க ஆரம்பித்தது. காட்சிகள் மறைந்து போனதால் கோபத்தில் டீப்போ மீது ஓங்கி ஒரு குத்து குத்தி கையை கிழித்து கொண்டான் சுஜித். பகுதி 18 நிறைவடைந்தது. பகுதி 19 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.